அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ் தௌபா உடையவர்களை நேசிக்கிறான். இதை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து அல்லாஹ் அதே வசனத்தில் சொல்கிறான், வயுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கிறான். உள்ளத்தாலா உடலாலா இரண்டிலும் தான். ஆனால் இந்த வசனம் ஏற்றமானது. உள்ளத்தால் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எதற்கு பிறகு? தௌபாவிற்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி இடப்படுகிறது. அவன் மீண்டால் பாவத்திலிருந்து அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவன் திரும்ப திரும்ப பாவத்தை தொடர்ந்தால் அது பெரிதாகி அவனுடைய உள்ளத்தையே அது இருளாக்கி விடுகிறது என்று. பாவங்கள் அதிகமானால் உள்ளம் இருளாகும். உள்ளம் இருளானால் அல்லாஹுடைய வெளிச்சமோ, குர்ஆனுடைய வெளிச்சமோ, தீனுடைய வெளிச்சமோ, ஈமானுடைய வெளிச்சமோ நுழைய முடியாது. இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் ஆசிரியர் இமாம் மாலிக் அவர்கள் தன்னுடைய மாணவர் இமாம் ஷாஃபிஈயை பார்த்து சொன்னார்கள், இமாம் ஷாஃபிஈ, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை பார்க்கிறேன். ஒருபோதும் பாவம் என்ற இருளால் இருளாக்கி விடாது அந்த வெளிச்சத்தை என்று. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு அவன் தன்னை வருந்தி உணர்வான். ஒரு மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டோடி வந்து அவனை தாக்கினால் எப்படி அவன் மரணத்தை பயப்படுவானோ அது போன்று பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு பயப்படுவான். ஆனால் இவன் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய முஃமின், இவன் தௌபாவை செய்யக்கூடிய முஃமின். ஆனால் ஒரு பாவி முனாஃபிக் யார் தெரியுமா? அவன் பாவம் செய்வான், தௌபா செய்வான், பாவம் செய்வான், தௌபா செய்வான். ஆனால் அவனுடைய உணர்வு, அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து சென்றால் எதுவோ அது போன்றுதான் இருக்கும் என்று. இது யாருடைய நிலைமை? என் நிலைமை உங்கள் நிலைமை இல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அன்னதமு அத்தௌபா, பாவத்தை உணர்தல் தான் அல்லாஹ்வை நோக்கி மீளுதல் என்றார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மானக்கீடான அசிங்கமான காரியங்களை செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பாவ மன்னிப்பை தேடி பாவத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அல்லாஹ்வை தவிர யார் அவனுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று கேட்டதற்கு பிறகு அவன் நிலைமை எப்படி மாறும் என்று சொல்கிறது. தௌபாவிற்கு பிறகு அவன் எப்படி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வான்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஒருபோதும் அறிந்த நிலையில் அந்த பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். இல்லல்லதீன தாபு மின் பஅதி ذلك واصلحوا فان الله غفور رحيم. குர்ஆன் சொல்கிறது, தௌபா செய்ததற்கு பிறகு அதற்கு பிறகு தன்னை சீர்படுத்திக் கொண்டு, தன்னை நேராக்கிக் கொண்டு, தன் உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு யார் அல்லாஹ்வை நோக்கி வருகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவான். 100 கொலை செய்த அடியானுக்கு அந்த அறிஞர் செய்த அறிவுரை என்ன? நீ பாவத்தை உணர்ந்து விட்டாய், தௌபா செய்ய விரும்புகிறாய், ஆனால் நீ உன்னை சீர்படுத்த வேண்டும், அந்த நல்லவர்களுடைய ஊருக்கு செல் என்று.